ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரதீப் நெக்ஸ்ட் ஜென் கோச்சிங். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்ப்போம், சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா டு ஹாஸ்ட் இட்ஸ் ஃபஸ்ட் காமன்வெல்த் கோகோ சாம்பியன்ஷிப். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா மார்ச் 9th டு மார்ச் 14th. ஓகேங்களா? அதாவது மார்ச் 9லேருந்து மார்ச் 14 வரைக்கும் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கொக்கோ சாம்பியன்ஷிப்பை நடத்த போகுது. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு காமன்வெல்த்துன்றதுனால இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஐ டூல் அப்ரூவ் டு அசல்டட் லிவர் டிசீஸ் டிடெக்ஷன். ஓகேங்களா? லிவர் டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா? லிவரில் என்ன டிசீஸ் வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏஐ டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ தான் தெரியும்ல, ஃப்யூச்சரே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இதை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணிக்கணும். அதாவது டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா, இந்த அப்ரிவேஷனை பார்த்துக்கணும். ஓகேங்களா? யூஎஸ்எஃப்டிஏ அப்படின்னா யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் as approved on artificial intelligence powered medical device for the first time, helping doctors assess the severe fatty liver disease, MASH அப்படின்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியோட்டோ ஹெப்படிஸ். ஓகேங்களா? அதாவது இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏஐ டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க டியூரிங் ட்ரக் ட்ரையல்ஸ். இந்த டிவைஸ் கார்டு, அந்த டிவைஸ் பேர் என்ன அப்படின்னா எய்ம் NASH. ஓகேங்களா? அந்த டிவைஸ் பேர் என்னன்னு கேட்பாங்க, எய்ம் NASH. அப்போ கொஷின் எப்படி வரும்? இந்த ஃபஸ்ட்டு ஏஐ டூல் டு ஐடென்டிஃபை லிவர் டிசீஸ்னு எதுன்னு கேட்டால் எய்ம் NASH. ஓகேங்களா? இப்படின்னு கேட்கலாம். எய்ம் NASH வந்து எதை க்யூர் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாலும் லிவர் அப்படின்னு அடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ லிவர்னால் எய்ம் NASH. ஓகேங்களா? நான் வச்சுக்கேன். இஸ் ஏ க்ளவுட் பேஸ்ட் ஏஐ சிஸ்டம் தட் அனலைஸ். ஓகேங்களா? மற்றெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன அது நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது எய்ம் NASH அப்படின்னாலே லிவர். ஓகேங்களா? அதேமாதிரி ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கேமுனாலே, அதாவது ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கொக்கோ கேம்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குது மார்ச் 9 டு மார்ச் 14th. எப்போ அப்படின்னா 2026. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்ப்போமா? ஐஏஎஸ் சுப்ரியா சாகு வின்ஸ் யுனைடெட் நேஷன் ஹையஸ்ட் என்விரான்மெண்டல் ஆனர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதாவது ஐஏஎஸ் சுப்ரியா சாகு யார் அப்படின்னா, சுப்ரியா சாகு வந்து யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்தீங்களா, அதோட ஹையஸ்ட் என்விரான்மெண்டல் ஆனர் அவார்டை வாங்கியிருக்காங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அவார்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும், கரெக்டாக? அவார்ட் கொஷின் அப்புறம் இதையும் நோட் பண்ணலாம். அப்போ என்விரான்மெண்டல் ஆனர் இவனோட இது வாங்கினாங்க ரீசெண்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஏஎஸ் சுப்ரியா சாகுன்னு சொல்கிறோம், போட்டணும். சரிங்களா? டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் வித் த 2005 சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட். அதுக்கு பேர் என்னன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட். நமக்கு மற்றெல்லாம் தேவையில்லை, வர குழலாம் நம்ம போக தேவையில்ல. சிம்பிளாக என்ன எதுக்கு இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேங்களா? அப்போ சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் யார் கொடுத்தா அப்படின்னா யுனைடெட் நேஷன். யாருக்கு அப்படின்னா சுப்ரியா சாகு. அவங்க யார்? ஐஏஎஸ். அவங்க ஐபிஎஸ் தான் கிடையாது, ஐஏஎஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இது எங்கே நடந்ததுன்னு கேட்டால் நைரோபி. ஓகேங்களா? நைரோபி. சரிங்களா? நைரோபியில் நடந்ததில் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு BMW அப்பாயிண்ட்ஸ் மிலான் நெக்ஜ்லோகோவிக் அஸ் நியூ சிஇஓ. ஓகேங்களா? இதை ஒழுங்காக ஸ்பெல் பண்ணலாம் பார்க்க வேணாம் நமக்கு, ஏன்னா நமக்கு இங்கே ஸ்பெல்லிங்லாம் முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம கொஷினை பார்க்க போகிறோம், ஆன்சர் அடிக்க போகிறோம். அதனால் இதை நீங்கள் இப்படி வேணால் வச்சுக்கலாம். அதாவது BMW பெரிய காரு கம்பெனி. அப்போ அவங்க வந்து ஒரு சிஇஓ புதுசாக போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மிலான். மிலான்னா லெமனோட லெமனும் மிலானும் சேமாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, BMW அப்பாயிண்ட் லெமன் தான் மிலானு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மிலான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வந்து நெஜ்ஜோகோவிக்னு வச்சுக்கோங்க. அப்போ லெமன் நியூசிலாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? லெமன் நியூசிலாண்ட்னா BMWவோட சிஇஓன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லெமன்னா மிலான் நெஜ்ஜுகோவிக் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸாம்லாம் நம்ம ஸ்பெல்லிங்கோடு எழுதுவோம், கரெக்டாக? ஆனால் இங்கே தேவையில்ல, ஏன்னா இது ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம அடிக்க வரோம், நமக்கு இது ஸ்பெல்லிங்கு. சரிங்களா? அப்போ லெமன் நியூசிலாண்ட் வந்தால்
பிஎம்டபிள்யூவோட சிஇஓ. அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து மற்றெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. சிம்பிளாக என்னன்னா ஏதுன்னு நம்ம பார்த்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட். கட்டி சக்தி யூனிவர்சிட்டி அண்ட் அமேசான் சைன் அக்ரிமெண்ட் ஃபார் ஷேர்டு டீச்சிங் அண்ட் அகாடமிக் இன்னோவேஷன். ஓகேங்களா? அதாவது கட்டி சக்தி யூனிவர்சிட்டி வந்து அமேசானும் 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, டீச்சிங் அண்டு அகாடமிக் இன்னோவேஷன். ஓகேங்களா? அதாவது டீச் பண்ணுறதுக்காக கட்டி சக்தி யூனிவர்சிட்டியும் அமேசானும் கூட்டாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கட்டி சக்தி அதோட ஜிஎஸ்வி. ஓகேங்களா? ஜிஎஸ்வியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கணும். ஏன்னா கட்டி சக்தி விஸ்வா வித்யாலயா, மேபி அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கணும். இந்தியா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்பெஷலைஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இந்த யூனிவர்சிட்டி எது ஸ்பெஷலிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனு, லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த கொரியர் சர்வீஸு, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து கொண்டு போகிறது, இந்த டிரான்ஸ்போர்ட்டு, இதுக்கெலாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு. ஓகேங்களா? அசைன்ட் எ லேண்ட்மார்க் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் அமேசான். ஓகேங்களா? அமேசான் கூட சேர்ந்து ஒரு கூட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா காமர்ஸ். அமேசான் என்னது? காமர்ஸ் கம்பெனி தானே. அமேசானில் ஆர்டர் பண்ணால் ஏதோ ஒரு பொருளை நமக்கு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ரைட்டா? அப்போ இந்த யூனிவர்சிட்டி எதுக்கு இருக்குது? கட்டி சக்தி யூனிவர்சிட்டி அவனும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் பண்ணுறோம். அதாவது அமேசான் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கார்ட்டுன்ட்டு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. நம்பருக்கா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா தெரியும். கார்ட்னு வந்து வரும். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணாலும் அதான் வரும். அப்போ இவங்களும் வந்து கட்டி சக்தி யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸுக்கு ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் கூட்டு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க. போட்டு என்னத்துக்குன்னா ப்ரொமோட் எஜுகேஷன் ரிசர்ச்சு அண்ட் இன்னோவேஷன் இன் இந்தியாஸ் லாஜிஸ்டிக்ஸு. ஓகேங்களா? அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்ன இன்னோவேஷன் பண்ணலாம்? இன்னோவேஷன் அப்படின்னா புதுசாக நம்ம எப்படின்னா நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எப்படின்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்னால் நான் இப்போ அமேசான் நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா டெலிவரி பாய் எதுவும் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ டெலிவரி பாய் இல்லாமல் யாருமே இல்லாமல் பண்ண முடியுமா? இந்த ட்ரோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ட்ரோனில் டெலிவரி பண்ணலாம். ஸோ அப்போ அதெல்லாம் ஒரு இன்னோவேஷன் தானே. அப்போ ட்ரோனில் பண்ணுறது மூலிமா நம்ம டிராஃபிக்கு ப்ராப்ளம் இருக்காது. டிராஃபிக் ப்ராப்ளம் இல்லாமல் பொருள் வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கலாம். அதனால தான் வந்து இந்த கட்டி சக்தி யூனிவர்சிட்டியும் அண்டு அமேசான். ஓகேங்களா? 2 பேரும் கூட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போமா? விக்யானிகா 2025 ப்ரொமோட்டிங் சயின்ஸ் த்ரூ லிட்ரேச்சர் அண்டு கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அதாவது இந்த விக்யானிகா 2025 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா எதுக்கு மட்டும் நான் வச்சுக்கோங்க. ப்ரொமோட்டிங் சயின்ஸ் எதுக்குன்னா சயின்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு த்ரூ லிட்ரேச்சர் அண்டு கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அதாவது விக்யானிகா சயின்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் 2025 வாஸ் ஆர்கனைஸ்ட் as a key part of இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? இன் நியூ டெல்லி ஃப்ரம் December 9. த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபெஸ்டிவல் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விக்யானிகா 2025 எதுக்கு? சயின்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு த்ரூ லிட்ரேச்சர் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாலாந்து லான்ச்சஸ் மிஷன் வாட்டர்ஷெட் ரீஜுவனேஷன் டியூரிங் வாட்டர்ஷெட் ஃபெஸ்டிவல் 2025. ஓகேங்களா? அதாவது வாட்டர்ஷெட் ஃபெஸ்டிவல் 2025 நாகாலாந்து வந்து வாட்டர்ஷெட் ரீஜுவனேஷனை லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ நாகாலாண்டில் வருஷம் இந்த வாட்டர்ஷெட் ஃபெஸ்டிவல் நடக்கும். அப்போ இந்த வருஷத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர்ஷெட் ரீஜுவனேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. மிஷன் வாட்டர்ஷெட் ரீஜுவனேஷன் இது மட்டும் வச்சுங்க. மிஷன் வாட்டர்ஷெட் ரீஜுவனேஷன் யார் லான்ச் பண்ணாங்கன்னா நாகாலாண்டில். ஓகேங்களா? ஓகே, மற்றெல்லாம் இம்பார்ட்டன் இல்லை. இது எங்கே லான்ச் பண்ணாங்கன்னு பார்ப்போமா? அட் த நாகா சாலிடாரிட்டி பார்க் இன் கோஹிமா. ஓகேங்களா? இந்த கோஹிமானது நாகாலாந்து கேபிட்டல். ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சுருக்கணும். இந்தியாவோட 28 ஸ்டேட்ஸ் படிச்சுக்கணும். ஸ்டேட்ஸோட கேபிட்டல் படிச்சுருக்கணும். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்காகவே இதிலே வந்தது பாருங்கள். நாகா சாலிடாரிட்டி பார்க்கு நாகாலாண்டில் இருக்குது. நாகாலாண்டோட கேபிட்டல் கோஹிமா. அங்கே வந்து என்னது வாட்டர்ஷெட் ரீஜுவனேஷனை வாட்டர்ஷெட் ஃபெஸ்டிவலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சிம்பிள், அவ்வளோதானே. ஓகே, இப்போ நம்ம வந்து எயித்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். யூனியன்
யூனியன் ஜெய் சக்தி மினிஸ்டர் ஓகேங்களா. யூனியன் ஜெய் சக்தி மினிஸ்டர் சிஆர் பட்டேல் லான்ச்சஸ் சுஜலாம் பாரத் ஆப் ஓகேங்களா. The central government has launched the Sujalam Bharat app to monitor, manage and improve rural drinking water system. ஓகே, அப்போ சுஜாலாம் பாரத் ஆப் எதுக்கு அப்படின்னா தண்ணிக்காக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது என்னன்னா சுஜாலாம் பாரத் ஆப். அதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னா யூனியன் ஜெய் சக்தி மினிஸ்டர் சிஆர் பட்டேல் ஓகேங்களா. அப்போ தண்ணிக்காக ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அந்த ஆப் பேர் வந்து சுஜலாம் பாரத் ஆப்பு. சிஆர் பட்டேல் லான்ச் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ரீஃபாக பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எம்சிக்யூ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். How many men's and women's team will participate in the 2026? அதாவது கொக்கோ சாம்பியன்ஷிப்பில் எத்தனை மென் அண்டு உமன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னா 16 மென்னு அண்டு 16 உமன்ஸ் ஓகேங்களா. அப்போ 16 32 டீமு, மென்னில் 16 உமனில் 16 ஓகேவா. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியா வந்து காமன்வெல்த் கொக்கோ சாம்பியன்ஷிப்பை வந்து ஹாஸ்ட் பண்ணுது மார்ச் 9 14 2026. அதில் மொத்தம் 16 மென்னு 16 உமனு விளாட்றாங்க. 16 உமன் டீம் சரிங்களா. நான் பேர் கிடையாது, பீப்புள் கிடையாது, டீம். வாட் இஸ் த ஃபஸ்ட் ஏஐ பேஸ்டு மெடிக்கல் டிவைஸ் அப்ரூவ் பை த யூஎஸ் எஃப்டிஏ? என்னது ஏஐ டூலு? லிவர்னா எய்ம்நாஷ்னா என்னது? லிவர் ஓகேவா. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு, விச் ஆர்கனைசேஷன் ப்ரெசண்டட் சுப்ரியா சாகு யார்? ஐஏஎஸ்க்கு. அவங்க என்ன கொடுத்தாங்க? சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு. எது கொடுத்தது? யுஎன்இபி, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் ஓகேங்களா. யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ஈவன் நம்ம படித்தோம். ஆனால் அது ஒரு ஆர்கனைசேஷன், யூஎனில் ஒரு ஆர்கனைசேஷன் தான் யுஎன்இபி, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் தான் சுப்ரியா சாவுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு கொடுத்தாங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணலாம். இது இப்படி தான் கேட்பாங்க கிடையாது. யாருக்கு கொடுத்தாங்க, என்ன அவார்டு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க எப்படின்னு மாடிஃபை பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கணும். ஃபோர்த் கொஸ்டின், ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சிஇஓ ஆஃப் பிஎம்டபிள்யூன்னு நான் சொன்னேன் லெமன் நியூஸ்லாண்ட். அப்போ மிலான் நிஜோகோவிக் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து ஃபிஃப்த்து, வித் விச் கம்பெனி டிட் கத்தி சக்தி யூனிவர்சிட்டி ரீசென்ட்லி சைன் ஆன் எம்ஓயு? கத்தி சக்தி யூனிவர்சிட்டி எது? லாஜிஸ்டிக்ஸு. யார் கூட? அமேசான். நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் விக்யானிகா சயின்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் 2025 விக்யானிகா இந்த 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 விக்யானிகா எங்கே ஹெல்டாச்சு? நாகாலாண்டு. எங்கே? கோயிமா. எதுக்கு? என்னது? வாட்டர் ஷெட் ரீஜுவனேஷன் ஓகேங்களா. எல்லாம் ஞாபகம் வரணும். அண்டர் விச் ஸ்கீம் ஹேவ் வாட்டர் ஷெட் ப்ராஜெக்ட் பீன் அப்ரூவ்ட் இன் நாகாலாண்ட்? இது வாட்டர் ஷெட் ப்ராஜெக்ட் இது வந்து எது மூலியமானா பிரைம் மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் இரிகேஷனல் ஸ்கீம் ஓகேங்களா. இந்த நாகாலாண்ட் நம்ம படிச்சிருப்போம்ல, நாகா சாலிடாரிட்டி பார்க் இன் கோயிமா. அது எந்த ஸ்கீம்னா, எந்த ஸ்கீம் கண்டக்ட் இதை ப்ரொவைட் பண்ணிக்கிறேன்னா பிரைம் மினிஸ்டர் அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் ஸ்கீம் ஓகேங்களா. அது மூலிமா தான் இந்த வாட்டர் ஷெட் ரீஜுவனேஷன் ப்ரோக்ராமை நாகாலாண்டில் லான்ச் பண்ணாங்க. ஓகே, விச் மினிஸ்ட்ரி ஹஸ் லான்ச் த சுஜாம் பாரத் ஆப்? சுஜாம் பாரத் ஆப்னா வாட்டரு. அப்போ எங்கே வாட்டர் இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில், வாட்டர் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. சிம்பிள். நம்ம மாட்ட உட்காந்து எல்லாத்தையும் நம்ம மாட்ட மனப்படம் பண்ணிடக்கூடாது. சிம்பிளாக சுஜாம்னா வாட்டர், பிஎம்டபிள்யூனானது லெமன் நியூஸ்லாண்ட். இந்த மாதிரி நம்ம கீயாக படிச்சுக்கலாம், நமக்கு ஈஸி, மறக்காது, எப்பயுமே மறக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம், எம்சிக்கு பார்த்தோம். இப்போ ஒன்லைனர் பார்ப்போம் சரிங்களா. விச் டிஜிட்டல் ஆப் அஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் டு மானிட்டர் வாட்டர்னு நான் சொன்னேன். சுஜாம் பாரத் ஆப்பு யார் லான்ச் பண்ணா? பட்டேல். ஞாபகம் வரணும். ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்ட் லிவர்னானது எய்ம்நாஷ் ஓகேவா. யூஎஸ்எஃப்டிஏ ஞாபகம் வச்சுக்கணும். ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சிஇஓ ஆஃப் பிஎம்டபிள்யூ? மிலான். எய்ம்நாஷ் வில் பி யூஸ் டு டயக்னோஸ் விச் டிசீஸ்? எம்ஏஎஸ்ஹெச் மாஷ் ஓகேங்களா. அதாவது லிவர் எது வந்தாலும் அடிக்கணும்.
வித் விச் குளோபல் கம்பெனி டிட்டு கட்டி சிட்டி யூனிவர்சிட்டி வந்து யார் கூட அமேசான் ஐஏஎஸ் ஆஃபீஸரு யார் சுப்ரியா சாகு யூஎன்இபி என்ன அவார்டு சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த்து இன் விச் கேட்டகரி டிட் சுப்ரியா சாகு ரிசீவ் த யூஎன்இபி அவார்டு எந்த கேட்டகரி இன்ஸ்பிரேஷன் அண்டு ஆக்ஷன் கேட்டகரி ஓகேங்களா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எந்த கேட்டகரியில் சுப்ரியா சாகு அவார்டு வாங்கினான்னு கேட்டால் இன்ஸ்பிரேஷன் அண்டு ஆக்ஷன் கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க இன் விச் சிட்டி வாஸ் விக்யானிகா சயின்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் 2025 எல்டு எந்த சிட்டி அப்படின்னா நியூ டெல்லி விக்யானிகா சயின்ஸ் லிட்ரேச்சர் நியூ டெல்லி அப்போ வாட்டர் ஷெட் ரீஜோனேஷன் நாகாலாண்டு ஓகேங்களா ரெண்டும் குழம்பக்கூடாது நெக்ஸ்ட்டு இன் விச் இயர் வில் இந்தியா ஆஸ்த காமன்வெல்த் கோகோ எப்போ 2026 மார்ச் டேட்டு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை காமன்வெல்த் கோகோ சாம்பியன்ஷிப் எப்போன்னா மார்ச் 9 டு மார்ச் 14 5 நாள் கணக்கு ஓகேங்களா அவ்வளோதான். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ப்ரீஃபாக நடத்தியாச்சு எம்சிக்யூ டைப் நடத்திட்டேன் ஒன்லைனரும் நடத்திட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இப்போவே படிச்சுக்கணும். இப்போவே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. டெய்லியும் போடுற வீடியோவை டெய்லி கவர் பண்ணிட்டுனா உங்களுக்கு ஈஸி ஓகேங்களா. இல்லைன்னா உங்களுக்கு தான் பேர்டன் ஆகும் ஓகேங்களா. இதேமாரி நாங்கள் உங்களுக்கு சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா 9486840258 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 9486840258 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து பிடிஎஃப் கொடுப்போம் ஓகேங்களா. அதேமாரி நாங்கள் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அட் ஜஸ்ட் 199 rupees. சப்போஸ் வேணும்னாலும் எங்ககிட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.